பிரபலமான நகைச்சுவை காமெடி ஆக்டரான ரோபோ சங்கர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி அவரோட ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே மிகப்பெரிய துயரத்தை கொடுத்துருக்கு. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இவர் மஞ்சக்காமால் நோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்லேயே ரோபோ சங்கர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு, ஆபத்தான நிலையில இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட வதந்தியான நியூஸ் எல்லாம் பரவி வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தி சொன்னாங்க. அதை தொடர்ந்து அவரோட ஒர்க்கில் கவனம் செலுத்தி வந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில் புதுசாக அவர் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்த படத்தில் ஷூட்டிங் அப்போ அவர் திடீர்னு மயக்கமாகி கீழே விழுந்திருக்காரு. உடனே அங்கே இருந்த எல்லாரும் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. நேற்று வரைக்குமே அவர் நார்மல் வார்டில் தான் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு நேற்று நைட்டில் இருந்து அவருக்கு ஐஸ் மாற்றி சிகிச்சை கொடுத்துட்டு வந்த நிலையில் இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு அவரோட உயிர் பிரிஞ்சு தான் இப்போ மீடியா ஃபுல்லாகவே நியூஸ் பரவி வந்துட்டு இருக்கு. சின்ன திரையில் நிறைய ஷோவில் நடித்து நகைச்சுவையில் பிரபலமானவர் தான் ரோபோ சங்கர். ரோபோ மாதிரியே அவருடைய ஆக்டிங் நகைச்சுவை இருக்கிறதுனால தான் அவருக்கு ரோபோ சங்கர் அப்படிங்கிற நேம் கூட வந்துச்சு. அதை தொடர்ந்து மாரி படத்தில் தனுஷ் கூட நடித்து மேலும் பிரபலமாக இருந்தார். அதை தொடர்ந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நடிக்க அவருக்கு வாய்ப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் விஸ்வாசம் படத்தில் அஜித் சார் கூட நடிச்சிருந்தார். ரொம்ப நல்ல கேரக்டரில் நடிச்சிருந்தார். அது ரொம்பவே மக்கள் மத்தியில் இன்னமும் அவரை பிரபலப்படுத்திருந்துச்சு. இதை தொடர்ந்து அவர் அப்டேட் ஆன ஒரு படத்தில் கமிட் ஆகி நடிச்சிட்டு வந்தப்போ ஷூட்டிங் அப்போ அவருக்கு திடீர்னு மயக்கம் வந்து விழுந்திருக்காரு. அதை தொடர்ந்து தான் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தது ரசிகர்கள் மட்டுமில்லாமல் தமிழ் திரையுலகம் எல்லாருக்கும் மிகப்பெரிய துயரத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சேனல் சார்பாகவும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.